பிரிட்டனின் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ எப்ஸ்டீன் விவகாரத்தில் முறைகேடு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்ப்போம். லண்டனிலிருந்து வரும் செய்திகளின்படி பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரங்களில் இந்த கைது நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ராஜ குடும்பத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்த எப்ஸ்டீன் முறைகேடு வழக்கில் இளவரசர் ஆண்ட்ரூவின் தொடர்பு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. தற்போது அவர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் கிஸ்லேன் மேக்ஸ்வெல் ஆகியோருடன் ஆண்ட்ரூவுக்கு இருந்த நெருக்கமான நட்பு இந்த வழக்கின் முக்கிய மையப்புள்ளியாக உள்ளது. இது பல ஆண்டுகளாக உலகையே உலுக்கிய ஒரு விவகாரமாகும். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பிபிசி நியூஸ் நைட் நேர்காணலுக்கு பிறகு இளவரசர் ஆண்ட்ரூ மீதான விமர்சனங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் மத்தியில் இந்த விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் பல இடங்களில் போராட்டங்கள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் நீதியை வலியுறுத்துகின்றனர். லண்டன் நகர வீதிகளில் மக்கள் இது குறித்தே பேசி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் #பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்பது உலகளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த கைது குறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. இருப்பினும் அரண்மனை வட்டாரங்கள் மிகுந்த கவலையில் உள்ளதாக தெரிகிறது. இந்த கைது நடவடிக்கை பிரிட்டன் சட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இது ராஜ குடும்பத்தின் கௌரவத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இளவரசர் ஆண்ட்ரூ தனது இராணுவ பதவிகள் மற்றும் கௌரவ பட்டங்களை துறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் என்பது நாம் அறிந்ததே. முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் படைவீரர்கள் மத்தியில் இந்த செய்தி மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ குடும்பத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையிலான உறவு குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. வர்ஜீனியா ஜுஃப்ரே உடனான முந்தைய சிவில் வழக்கு சமரசத்திற்கு பிறகு இந்த கிரிமினல் கைது நடவடிக்கை அவரது சட்டப் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் அனைத்து முன்னணி செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை முக்கியமாக ஒளிபரப்பி வருகின்றன. உலக நாடுகளின் பார்வை தற்போது பிரிட்டன் மற்றும் அதன் நீதித்துறையின் மீது உள்ளது. அமெரிக்காவிலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. எப்ஸ்டீன் விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முக்கிய சட்ட விவகாரமாகும். காமன்வெல்த் நாடுகளிலும் இந்த கைது நடவடிக்கை குறித்த செய்திகள் பரவி வருகின்றன. இது பிரிட்டன் ராஜ குடும்பத்தின் உலகளாவிய பிம்பத்தை வெகுவாக பாதிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அரண்மனை அதிகாரிகள் மற்றும் ராஜ குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மன்னர் சார்லஸ் இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாள்வார் என்பது குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இது அவரது ஆட்சியின் தொடக்கத்தில் அவருக்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகும். இளவரசர் வில்லியம் இந்த விவகாரத்தில் மிகவும் உறுதியான மற்றும் கடினமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிகிறது. அவர் ராஜ குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுகிறார். சாதாரண மக்கள் மத்தியில் சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை என்ற கருத்து வலிமையாக ஒலித்து வருகிறது. இது மக்களாட்சியின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இளவரசர் ஆண்ட்ரூவின் சட்டக்குழுவினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். பிணை மனு தாக்கல் செய்வது குறித்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. விசாரணையின் அடுத்த கட்டமாக அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். ஆதாரங்களை சரிபார்க்கும் பணியில் புலனாய்வுத் துறையினர் முழு மூச்சாக ஈடுபட்டுள்ளனர். லண்டன் காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் மிகவும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று உறுதி அளித்துள்ளனர். இது உலகளவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையங்களுக்கு வெளியே ஊடகவியலாளர்கள் 24 மணி நேரமும் காத்து கிடக்கின்றனர். ஒவ்வொரு நொடியும் புதிய தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இது பிரிட்டனின் அரசியலமைப்பு ரீதியாக ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்ற விவாதங்களும் அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் எழுந்துள்ளன. இது ஒரு அரிய சூழலாகும். சட்ட வல்லுநர்கள் கருத்துப்படி இந்த வழக்கு நீண்ட காலம் நீடிக்க வாய்ப்புள்ளது. ஆதாரங்கள் மிகவும் வலிமையாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நீதி நிலைநாட்டப்படுவது உறுதி என்கின்றனர். மொத்தத்தில் பிரிட்டன் ராஜ குடும்பத்திற்கு இது ஒரு கருப்பு நாளாக மாறியுள்ளது. இது ஒரு முடிவல்ல, ஒரு நீண்ட சட்டப் போராட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே. இதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகள் இதோடு நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.